தேங்க்ஸ் ஆத்தை வந்தாக்கு வேற இங்கே எங்கே வேலை செய்ய பாருங்க எவ்வளோ மகிழ்ச்சியா மக்கள் இந்த வேலை செய்த எவ்வளோ மக்கள் வந்து சந்தோஷமா உங்களுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு விஷயம். இவ்வளோ நாளைக்கு பிறகு நாங்கள் இந்த பாதையால் பயணிக்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கண்டாவள பாலத்தில் இந்தியா இராணுவத்தால் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கண்டாவள பாலம். இந்த பாலம் வந்து முற்றுமுழுதாக 99% வந்து நிறைவடைந்துட்டு இன்னும் மைல்கள் வந்து மக்கள் சுற்றி கொண்டு போயினோம், சுற்றி தான் வரினோம் இந்த இடத்துக்கு. எப்படி இருந்தாலும் இந்த பாலம் திறக்கப்படுற காணொலி வந்து முழுமையாக வரும். இந்த பாலத்தில் புது புது அம்சங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் காட்டப்புறம் உங்களுக்கு முழுமையாக. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பொய் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இது வந்து கண்டாவள பாலத்தின் 90%ன்றதை விட 99% வேலை திட்டம் முடிவடைஞ்சிட்டு MKII என்ற மாதிரி ஒரு இதோண்டு அடிச்சிருக்கிறார்கள். பாருங்க, இப்படி யாருமே செய்து கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மனப்பாற்றல். இந்த பாதை வந்து நடப்பாதை வந்து உண்மையில் அழகாத்தான் இருக்குது. இதுக்கால நடந்து போகிறதுக்கு தான் இந்த பாதை வச்சுருக்குறாங்க. பெரும்பாலும் இதால் போகிறதுக்கு வேறு இதுகள் இல்லை. சில வினாடிகளில் திறக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாடோட இந்த எங்களோட எண்ணமும் அப்படி இருக்குது, மக்களோட எண்ணமும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் இந்த பாலம் வந்து திறக்கப்பட்டுட்டு ஏற்கனவே சில வதந்திகளும் வந்தது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் சில வதந்திகளை சொல்லியிருந்தாங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, இப்படி ஒரு நடுவில் வந்து இப்படி அந்த அடையாளத்தை படுத்துறதுக்காக இப்படி ஒரு இதோடு போட்டிருக்கணும். ஆர்டிஏ வந்து கடும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு அழகான முறையில் உருவாக்கப்பட்டிருக்குது. கடற்கரை ஓரத்துலேருந்து வாரீங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஏஜிஎஃப்ஸுக்கு போகிறண்டாலும் பல மைல்கள் சுற்றி தான் போகணும். இந்த பாலம் அமைஞ்சிருக்கிற சம்பந்தமாக உங்களோட அபிப்பிராயம் என்ன? நல்ல மாதிரி அமைஞ்சிருக்குன்னு எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. நான் இதால் இன்றைக்கு தான் வாரம், இந்த வெள்ளம் வந்து இந்த பாலம் முடிஞ்சதுக்கு இன்றைக்கு தான் வாரம். விடுதுன்னு சொன்னால் போல் வந்த முடையில் நான் முன்ன நடந்து என்னத்தில் வந்த நீங்கள் நடந்து அங்கே எங்களோட இடத்துலேருந்து நடந்து. ஆமாம், எத்தனை கிலோமீட்டர் வரும்? அதுவும் இதில் சந்தியிலேருந்து எங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து வாரீங்களா? சைக்கிள்காரர் வந்தாலும் ஏறலாம். அது சில பேர் ஏற்றுவினா சில பேர் ஏற்ற இல்லை. இப்படி 7 மணிக்கு குளிக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து நான்டா பாருங்க. இதால் பஸ் போகுமாண்டா ஒரு இதுவும் இல்லாத இந்த சந்தியில் வேற ஏறிக்கொண்டு ஏஜிஎஃப்ஸுக்கு போகிறீங்க? இல்லை, நான் ஏஜிஎஃப்ஸுக்கு எல்லாம் அங்கே மருந்து இருக்கிறேன். தர்மபுரத்துக்கு அங்கேயும் நடக்கத்தான் பண்ணுங்க. அதில் இந்த சந்தியில் மகன் வந்து நிற்பார், பிராமகன் ஒரு பிராமகன் வந்து நிற்பார். இதில் இஞ்சால வரையில அது அதில் இந்த அங்கே புதுக்காலி அங்கால நிற்பார். இப்போ இந்த இந்தியா ராணுவமும் தான் இதில் வந்து கூடுதலாக செய்யுது. அவங்க வந்து வேறு நாட்டிலேருந்து வந்து நின்று செய்கிறாங்க. இந்தியான்றது தூரம் தான் இந்த இடம். அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு பாராட்டு தெரிவிக்கத்தானே வேணும். எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி மனக்கசப்புகள் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட இந்த கசப்புகள் இல்லாமல் எங்களுக்கு இந்த தமிழர் வந்து இதை இவ்வளோ செய்துன்றது இவ்வளோ நன்றி சொல்லுங்க. அதுவும் சேர்ந்தபடியாக நாங்களே நீ ஒரு குஜாலியில் இப்போ பாருங்க, இந்த வெள்ளம் வந்து இந்த பாலம் முடிஞ்சதுக்கு நான் கிளினிக்கே மருந்துக்கு போகாமல் அங்காலும் போக மாட்டேன், நெஞ்சாலும் வர மாட்டேன். அப்படியே நின்று 7 மணிக்கு ஓடிக்கிட்டு நான் இப்போ இந்த அளவுக்கு இந்த நேரம் இதில் வந்து நிற்கிறேன். இந்த பாலம் ஒரு வடிவான அமைப்பா இருக்கம்மா, அதை பார்த்துறீங்களா? நல்ல அமைப்பா, ஒரு பக்கத்தால் போய் ஒரு பக்கத்தால் வர நல்ல அமைப்பா வடிவா இருக்கு. ஒரே இது தானே. அப்போ ஒரு வாகனம் வந்து அங்கே நிற்கணும், ஒரு வாகனம் அங்கே போனால் அப்புறம் முந்தி போகலாம். இப்போ அப்படி இல்லை, அங்கே தேலை வர இந்த வேலை போல இங்கே தேலை வர அந்த வேலை போகிறதுக்கு தான் நல்ல அமைப்பா வடிவா இருக்கு. நான் ஒரு 2 பார்த்துட்டு தான் பாரு, நல்ல அமைப்பா இருக்கு. சரி, வந்து புதிதாக ஒரு விளம்பர பலகை இருக்குது. அந்த விளம்பர பலகை வந்து கிலோமீட்டரும் இல்லை, வேகத்தை குறைக்க சொல்லி காட்டிருக்கிற போல இருக்கு. இதில் போயிடலாம்ன்றது எண்ணம் தான் எல்லாருக்குமே. திறக்கப்பட்டால் நல்ல சந்தோஷம். இதில் நாள் ஃபுல்லாக நிற்கிற இராணுவம், போலீஸ் எல்லாருமே நிற்கணும். அடைந்து தங்களோட பொருட்களை வந்து கலாட்டி கொண்டிருக்கணும். அழகான முறையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாலத்தை வந்து
இது வந்து இந்த வீதியில வந்து வெள்ளை கோடாடிக்க போயினோம். அந்த வெள்ளை வந்து வந்து தங்களோட பொருட்களை ஏற்றிட்டு அவங்க வலிக்கிறாங்க. சில பொருட்களை ஏற்றி கொண்டு இதில் வந்து ஏதோ ஃபிட் பண்ணுறாரு. நான் நினைக்கிறேன் இந்த இது வந்து கேஸ்லான்னு இது வந்து இயங்குது. மக்களை பாருங்க, இதை தூக்கி கொண்டு போகிறார் அவர். உண்மையில் இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை தான். இந்த பாலம் பிரச்சனையால் இவ்வளவு அனுபவத்துக்கு கரைச்சல் அனுபவிக்கணும்ன்ற பாருங்கள் சுமைகளை. திருப்புகள் வந்து நான் நினைக்கிறேன் ஏதோ ஆவணங்களை கொடுத்து கதைக்கினோம். என்ன ஆவணம் என்னன்றது எனக்கு தெரியலை. அந்த இந்திய இராணுவ வீரர்கள் கதைக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆயுதங்கள் மையம் இருக்குத பாருங்க எப்படி இருக்காண்டு. இதெல்லாம் அந்த பாலத்துக்குரிய பொருட்கள். ராணுவ சிப்பாய்கள் வெளிக்கிட போறாங்க. பரபரப்பாக மாறும் பாலம். நினைக்கிறேன் இன்னும் சொற்ப நேரத்தில் வந்து பாலம் ஒப்படைக்கப்பட இருக்கிறேன் நினைக்கிறேன். ஆவணங்கள் டாக்குமெண்ட்கள் எல்லாம் வந்து சரியான முறையில் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அவதானிக்கிறேன். இந்த திருப்புகளுக்கான கடிதங்கள் போமுகள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். என்ன சொற்ப நேரத்தில் எல்லா இராணுவமும் இப்போ பெண்ணுக்கு வந்து கொண்டிருக்கணும். இரண்டா பாலம் திறப்பு விழாக்கான எல்லா ஏற்பாடும் செய்துட்டாங்க. அதுக்காக எல்லாருமே இந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்க. இராணுவ வீரர்கள் இருந்து எல்லாருமே ராணுவ வீரர் வந்து வந்த பிள்ளைய வந்து தூக்கி வச்சிருக்கிறார். இன்னும் சில வினாடிகளில், சில நிமிடங்களில், சில நேரங்களில் வந்து பாலம் திறக்கப்படலாம். எல்லாற்ற பார்வையும் அதுதான். உலக மக்களும் அதைத்தான் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாலம் திறப்பதற்காக. இது வந்து நாங்கள் இப்போ இந்த பாலம் வந்து இதால் வாழ்ந்து இப்போ நாங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் அதை வட்ட வச்சுக்களால் போய் தான் வரணும். இந்த பாலம் எங்களுக்கு செய்தது பெரிய ஒரு உதவி. இந்திய இராணுவத்துக்கும் நாங்கள் இலங்கை இராணுவத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். இதால் எங்களுக்கு இலவாக இந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி நாங்கள் சுற்றி தானே ஒரு எந்த இதுக்கு போகிறோன்றாலும். இந்த பாலத்தால் நடந்து போயினோம் பாருங்கள். இவ்வளோ சந்தோஷமாக நடந்து போய்கொண்டிருக்கலாம் மக்கள். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது, பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த பாதையில் வந்து போகணும், இதால் ஒருக்கா போய் பார்க்கணுமன்றதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். நாங்கள் மக்கள்கிட்டையும் கேட்கப்புறம் எப்படி இந்த பாலம் உங்களுக்கு இருக்குன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் பாருங்கள். என்னென்னா இந்த பாலம் புனரமைப்பு செய்ததால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. இந்த இதால் நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு நாங்கள் விஸ்வமோட போகிறோண்டாலும் சரி, கிளிநொச்சி போகிறோண்டாலும் சரி, சுற்றி வட்ட வச்சால் தான் நாங்கள் போக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இது எங்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை இந்தியாவுக்கும், இந்திய இராணுவத்துக்கும், எங்களை ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பாதை திறக்கிறது எனக்கும் மகிழ்ச்சி, இந்த மக்களுக்கும். இந்திய ராணுவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பாதையை கஷ்டப்பட்டு கட்டி இருந்தாரு, உங்களுடைய உணர்வு பற்றி சொல்லுங்க. எங்களுடைய இந்த
வேலை திட்டங்கள் அவர்களும் எங்களை அந்த அனைத்து நேரத்தில் அவர்களும் பங்களிச்சு இந்த வேலையை செய்ததுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. சந்தோஷம், நன்றி. ஓகே, நீ ஓப்பன் பண்ணிடலாம். சரி, தேங்க்ஸ் ஆசை தந்தாக்கு வேற. நீங்க எங்க வேலை செய்றீங்க? இங்க ஹண்டாவில் டிஎஸ் ஆஃபீஸ். நீங்க இவ்வளவு நாளும் அந்த பாதைகளுக்கால கஷ்டப்பட்டு தான் போயிருப்பீங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் போய் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்றைக்கு எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? இப்ப பிரச்சனை இல்லை. ஓகே, அதான் சந்தோஷமா போகும். என்ன செய்யறது? திடீரெண்டு அனர்த்தம் ஏற்பட்டபடியா இப்படி நடந்துட்டு என்ன செய்யுது? சரி, நீங்கள் வந்து எங்க இருந்து வாரீங்க? தட்டுவங்கோட்டியா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு பார்க்க வந்த நீங்களா இல்ல? இல்ல, அங்க விசோட போகணும். இன்னைக்கு பாதை திறந்தன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்களா? என்னடா நீங்க சந்தோஷம் தானே. நம்ம இந்த பாலம் இல்லாத நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ காலம் இந்த என்ன நேரம் செல்லும் பாதையால் சுத்தி கொண்டு வரணும். இன்றைக்கு தான் சந்தோஷமா இருக்கு இந்த பாதையால். என்னம்மா அம்மா இப்ப நடக்கக்கூடிய விட்டு இருக்கு நடந்ததுக்கு நீ வந்து வாகனம் போறதுக்கு ஒரு மணி நேரங்கள் ஆகலாம். நாங்கள் மேய்ச்சி ஊசி போகணும் வட்டக்கச்சியால போகிற தூரம் நாங்கள் அதால வரோம். நாங்கள் அந்த பாதையால ஏன்னா இவர் இதால தான் கிட்ட வந்து வாரவர். சரியம்மா, சரி. இந்த நினைச்சு மக்கள் சந்தோஷப்படினோம். ஏனெண்டா இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு பாலம் அமைஞ்சிருக்குது. உண்மையில சந்தோஷமாக இருக்கு எல்லாருக்குமே. எல்லா மக்களும் சந்தோஷப்படினோம். சைக்கிள் எல்லாம் வரும். அதுங்க மிகவும் சந்தோஷமா இருக்குது. நாங்களும் இந்த பாதையால போகலாம்னு தான் வணக்கம். நீங்க எங்க இருந்து வாரீங்க? நாங்க முருகாண்டி. இந்த பாலத்தை அமைக்கிறது சம்பந்தமா நீங்க அறிஞ்சீங்க பார்க்க வந்தீங்க. இப்படி ஒரு பாலம் வந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்டா நாங்க வட்டக்காட்சி சுத்தி தான் போயிடணும். முள்ளத்துக்கு போறோம்டா. அப்ப பெரிய நெருக்கடியா கிடக்கு எங்களுக்கு. இது ஒரு இந்த பாலம் இல்லாத பெரிய ஒரு பிரச்சனையா கிடக்கு. இதுல வந்து வேலை செய்த இந்திய ராணுவத்தை நீங்க என்ன சொல்றீங்க? இந்திய ராணுவத்தை பாராட்ட வேண்டிய விஷயம் இது. ஏண்டா இது கனகாலமா வேலை செய்யல. வெள்ளம் வந்து உடைச்சு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதால வட்டக்கட்சியால வந்து நாங்க புளியம்போக்கனை சந்திக்க தான் அங்கே போக வேண்டியாக்கூடாது. மகிழ்ச்சியா மக்கள் இந்த வேலை செய்த இராணுவ துறப்பு இந்தியா துறப்புகள் ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா நிற்கணும். எல்லாருக்குமே சந்தோஷம். மக்கள் எல்லாம் சந்தோஷப்படணும். இன்னைக்கு மோட்டார் பைக்கில் இதில் போகலாம்ன்றதான் எல்லாருக்குமே சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷம். இந்த இடத்துல வந்து எல்லாருமே மகிழ்ச்சியா நிற்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா நிற்கிறாங்க. ஏனென்றா இந்த பால வேலையில முடிச்சு இன்றைக்கு ஒரு புகைப்படம் எடுத்து உண்மையில் ஒரு சந்தோஷமானது தான். எல்லாருமே வந்து நின்று புகைப்படுத்து மோட்டார் பைக்கில் எவ்வளவு இளைஞர்கள் வராங்கன்னு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா வராங்க. உண்மையில ஒரு சந்தோஷமான செய்தி. இதுல ஒரு வேன் வந்து இப்ப தற்போது வந்து ஒன்று இந்த பாலத்துல முதல் தடவையாக மகிழ்ச்சியாக உண்மையில் ஒரு சந்தோஷமான செய்தி இது. சந்தோஷமா உங்களுக்கு? நல்ல ஒரு தரமான ஒரு விஷயம். இவ்வளவு நாளைக்கு பிறகு நாங்க இந்த பாதையால பயணிக்கிறது சந்தோஷம். இவ்வளவு மக்கள் வந்து சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்குத்தான் முதல் தடவையாக இதுல பயணிக்கிறது. உண்மையில சந்தோஷமான ஒரு செய்தி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டிராக்டர் கூட இதுல வருது. இதுல கார் வருது பாருங்க. இதுல கார் வந்து ஒன்று இருக்குது. இன்றைய நாள் வந்து உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான நாள். நாங்கள் கூட மோட்டார் பைக்கில் வரலாம். இதில்
ஒரு கால் இல்லாத அக்கா வந்து கொண்டிருக்கிற பாருங்க. உண்மையில் அவங்களெல்லாம் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இந்த பாதைகளுக்கெல்லாம் வந்திருப்பினோம், தூர இடங்களை கடந்திருப்பினோம். இன்றைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக போகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. ஒரு கால் இல்லாத அக்கா பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. தொடர்ந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்படி ஒரு பாதையால் வந்து போய் வரன்றது சந்தோஷமாக இருக்கு எல்லாருக்குமே. அப்படியான ஒரு தருணம், இன்றைய தருணம். மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு இதில் ரஞ்சித் கூட இன்றைக்கு இதில் போய்கொண்டிருக்கிறார். அவர் சந்தோஷத்தை பாருங்க, இங்கே எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கணும். நாங்கள் கூட இன்றைக்கு மகிழ்ச்சியாக இந்த பாதையில் போகிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றா இன்றைக்கு இவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த டிப்பா புயல் வந்து இவ்வளோ அனர்த்தத்தை உருவாக்கி நாங்கள் பல மைல்கள் சுற்றி, இப்போ முல்லைத்தீவுக்கு போகணுமெண்டா கூட நாங்கள் ஒரு 15 அல்லது 20 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் போனாங்க. இன்றைக்கு வந்து இந்த பாதையால் போகிறது ஒரு சந்தோஷம். கணவர் ஏக்கம் வந்து இன்றைக்கு நிறைவேறி இருக்குது. எல்லாரும் போகலாமா, இதால் போகலாமான்னு சிந்திச்சு கொண்டிருந்தவங்க இன்றைக்கு போகலாம் என்ற சந்தோஷம். பாருங்க இவ்வளோ மக்கள் இன்னைக்கு இந்த பயணத்தை இதில் போகலாமன்ற ஒரு சந்தோஷத்தோட போய்கொண்டிருக்கிறோம். திறக்கப்பட்டது பாலம், கண்டாவளை பாலம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு பாலம் திறக்கப்பட்டுட்டு சரியாக வந்து இந்த நேரம் உங்களுக்கு தெரியும், ஆடிய வாகனமும் அங்கே போய்கொண்டிருக்குது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மையான தகவல். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் பாட்டி நண்பா. இந்தியாவில் சந்திப்போம், வணக்கம் நண்பா, சந்திப்போம். நண்பா டோனை விட்டுட்டு தேர்ற நண்பன் எங்க டோனை காணல. சரி, ஓகே இருக்கிறீங்களா? சந்தோஷமான நாள் இன்றைக்கு. எல்லாம் இந்த மக்களுக்காக நீங்கள் கொடுத்த நாள் இன்றைக்கு சந்தோஷம். சரியா, நாங்கள் சந்திப்போம், இந்தியாவுக்கு வந்தா சந்திப்போமா? எப்பயோ ஒரு நாளே சந்திப்போம். நான் அது எல்லாம் கிட்டாங்க கல்லுகள், இரவலரிச்சு கல்லுகள் முழுக்க தூக்கி ஏற்ற துவங்கிட்டு, அதோட நான் கால் பீங்க துவங்கிட்டு பொதிவலி அதோட போகையில ஜலதான் என்ற இடம் முரசி மோட்டான் என்ற இடம். அதான் வந்து சைக்கிளில் போடுறோம், மோட்டர் சைக்கிளில் போடுறவே எல்லாரும் சிரமப்பட்டு தான் சீரழிஞ்சு தான் போனவன். ஆனால் இப்போ எங்களுக்கு இது அந்த பாலத்தை பார்க்க பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு சைக்கிள் போகிற பாதை கூட இல்லாமல் போச்சு. ஒரு புது சைக்கிள் போடுற இப்போ சனம் போகிறதுக்கு அதில் மண் மூட கட்டி விட்டவே அது குளம் திறந்தா போயிடலாம். அது தண்ணி தான் இருந்தது. இப்போ தண்ணி வத்தி நிறைய இப்போ அதெல்லாம் வேலை செய்கிறவ நடந்து வருகினோம். அப்படியே பல 5-6 கிலோமீட்டருக்கு நடந்து கூட போயினோம். ஆனால் எனக்கு நடக்க முடியாது. இன்றைக்கு நல்லா இருக்கு நிலைமை. ஆனால் 23ஆம் தேதி தான் துறக்கிறேன் இதில் போட்டவன் நான். நேற்று நான் வந்து பார்த்தேன், ஒரு வேலையும் இல்லை. அப்போ இன்றைக்கு தான் பெரும்பாலும் 12 மணிக்கு துறக்கும்னு சொன்னவன். யார் எங்கட இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரை துறந்தவர். அவர் அங்கே திறந்துட்டாரு. நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இதுல வந்து உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த பாலத்துல நம்ம போறது சந்தோஷமா இருக்குது. நாங்களும் இதுல மோட்டார் சைக்கிள்ல போறோம் இந்த காட்டுறதுக்காகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாகனங்கள் இதுக்குள்ளால நாங்கள் போயிடுவோம். இருக்கிறேன் நான் வழிகண்டல கராஜ் வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் சுற்றி துவரையாறு கண்டாவளையோட தான் போய் வரேன். நான் இன்றைக்கு இந்த பாலம் திறந்து வச்சதுல எங்களுக்கு பெரும் சந்தோஷம். உண்மையில சந்தோஷம். இதுல வந்து ராணுவம், அதாவது இந்திய ராணுவம் கூடுதலான பங்களிப்பு இருக்கு. அவங்களுக்கு எது சொல்றீங்களா? இந்திய ராணுவத்துக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்து வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பொறுமதியான பாலம். சந்தோஷம். நீங்கள் இந்த பாலத்தை இல்லாம இவ்வளவு தூரத்தை சுற்றி கஷ்டப்பட்டு தானே போயிருப்பீங்க. ஓமாம். இப்ப இந்த பாலத்தால போற உங்களுக்கு நல்ல சந்தோஷம். வேகமா உங்களோட இடத்துக்கு போய் வரலாம். ஓமன், இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம், மிக மிக சந்தோஷம். அதனோட இலங்கை ராணுவத்துக்கும் ஒரு நன்றியை சொல்றோம்.
வணக்கம். வணக்கம். நீங்கள் எங்க இருக்கிறீங்க? நான் பிரமந்தனாரு. நீங்க கிளிநொச்சிக்கு வேலைக்கு போய் வர்றாளா இருக்கு? நான் மாவட்ட சேலத்துக்கு வேலைக்கு போய் வரேன். நான் சரி, ஒவ்வொரு நாளும் நீங்க பயணிப்பீங்க. உங்களுக்கு இந்த பாலம் முடிஞ்ச அப்புறம் உங்களோட சிரமம், உங்களோட வேலை பளு இவ்வளவு சிரமமா இருந்தேன். என்னண்டா முந்தி நாங்கள் வீட்டே இருந்து ஒரு 30 நிமிஷத்தை நாங்கள் ஒரு டைம் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போயிடலாம். ஆனால் இந்த பாலம் முடிஞ்ச உடனே நாங்கள் இதால போய் வட்டக்காட்சிக்கு போய் அதால சுத்தி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்தது. அந்த ரோட்டுகளும் சில நேரங்களில் பாதிப்பு அடைஞ்சது. இப்போ இந்த ரோட்டு எந்த காரணம் கொண்டாலும் பாதிப்பு இல்லாமல் இருந்த ரோட்டு இந்த பாலத்தால் பெரும் பாதிப்பு அடைஞ்சிட்டு. நான் நினைக்கிறேன் நான் வந்த வருஷங்கள் 1983 ஒரு 7 வெள்ளம் போட்டது. அந்த நேரம் சாதாரணமான தாக்கம் இருந்த என்ன காரணம் என்றால் ரோட்டு அப்போ பதிவு. அப்போ தண்ணி ரோட்டாலேயே வான்பாயிற மாதிரி பாஞ்சு போனபடியா எப்படியும் போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் ரோட்டு உயரமா ஆக்கி இப்படி திருத்தப்பட்ட பிறகு வந்த பெரிய வெள்ளம் இதுதான். முதல் தடவையாக இந்த பாலத்தால் சிடிபி பஸ் ஒன்று வருது பாருங்க. சந்தோஷமாக கையை காட்டி கொண்டு போங்க. முதலாக முல்லைத்தீவு யாழ்ப்பாண பஸ். உருவாக்கப்பட்ட புது பாலத்தில் ஆம்புலன்ஸ் இருக்குதாங்க.